ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்களா மாட்டாங்களா, நடத்தினா எப்போ நடத்துவாங்க, 40% பாடம் குறைச்சேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை எப்போ சொல்லுவாங்க, இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லை மாட்டாங்களா, எப்போ நடத்துவாங்க, அதுக்கப்புறம் 40% பாடம் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை எப்போ சொல்லுவாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் டேட் என்னைக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இதுக்கான பதில் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் டேட், அதாவது இன்னைக்கு தான் நாங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது பள்ளிகளை எப்போ திறக்கிறாங்களோ அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பப்ளிக் எக்ஸாம் நடத்தலாமா இல்லை நடத்த முடியாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருக்குது, அதாவது இப்போ ஜனவரியில் ஓப்பன் பண்ணால் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வைக்கலாம், அப்போ ஒரு ஜூன் இல்லைனா ஜூலையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசனை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படின்னு தெரிஞ்சாதான் பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லை மாட்டாங்களான்னு தெரியும். நடத்துவாங்க அப்படின்னா எப்போ நடத்துவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 40% போர்ஷன் குறைச்சேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிற டேட் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா, அதாவது கன்ஃபார்மாக இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான அந்த 40% பாடம் குறைச்சதை அறிவிப்பு வெளிவிட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 40% போர்ஷன் குறைச்சிட்டோம், அதாவது 1 to 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா 40% குறைச்சிட்டோம், 11 12க்கு பார்த்தீங்கன்னா 30% குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் டேட் எவ்வளோ நாள் தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு பாடத்தை குறைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஒரு 6 மாதத்தில் அவனால் 60% படிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒரு 4 மாதம் தான் அவனுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா அவனால் 40% தான் படிக்க முடியும். ஓகேங்களா, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் டேட் எப்போ சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இன்னும் இவ்வளோ மாதம் தான் படிப்பான், அப்போ இவ்வளோ போர்ஷன் அவனுக்கு குறைக்கணும், அப்போ இதெல்லாம் குறைச்சதா அவனுக்கு சொல்லிடலாம், 40% குறைச்சதே போதும், இல்லை போதாது இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 2 கேள்விக்கும் பதில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தொலைவனீங்கனாலும் உங்களுக்கு இதுக்கான அஃபீஷியலான பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா, டிசம்பர் இறுதியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா டிசம்பர் இறுதியில் இங்கே சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னா பள்ளிகள் திறப்புமா இல்லை திறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னோன்னே நம்மளுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்போம், ஜனவரியில் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத அப்பயே அறிவிச்சிருவாங்க. அப்புறம் 40% போர்ஷன் குறைச்சதையும் அறிவிச்சிருவாங்க. இல்லை ஜனவரியில் திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மறுக்க இயல தான் செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் போகலாம். ஓகேங்களா, அந்த டிசம்பர் இறுதியில் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா டிசம்பர் இறுதியில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் ஜனவரியில் திறக்கப்படுமா திறக்கப்படாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் அறிவிக்கப்படும். அது அறிவிச்சாலே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரும் கிடைச்சிரும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் டேட் எப்போ அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணுமே தவிர இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் டேட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். அதாவது பப்ளிக் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதும் 40% போர்ஷன் ரிடியூஸ் பண்ணது எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நடக்கும். அதாவது அதுக்கான பதில் அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.